நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் காதல் ஒன்றே மிக உயர்ந்தது அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்னோட ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எல்லா வீடியோஸுமே எப்போதும் போல் நிறைய சப்போர்ட் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோம் டூர் போட்ட அன்னைக்கு தான் சண்டே. ஸோ சண்டே நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சீஃப்க்கு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட் பார்த்தீங்களா இவ்வளோ பக்கத்தில் போகுதுன்னு. இங்கே இப்படி தான் போகும். இப்போது நம்ம அல்சீஃப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஒரு 6 o'clock கிளம்பணும். கண்டிப்பாக யாரும் அல்சீஃப் போகாமல் இருந்திருக்க மாட்டீங்க. என்னைக்காச்சும் ஒரு தடவையாவது போயிருப்பீங்க. ஊர்லேருந்து பார்க்குற உங்களுக்கு இது ஒரு ஃபீஸ் தான் இருக்கும். அண்ட் இங்கே இன்னும் போகாதவங்களுக்கு பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. அல்சீஃப் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒன் சைட் ஆஃப் துபாய் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மாடர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் துபாய் எப்படி இருந்தது அப்படிங்கிறத குட்டியாக போர்ட்ரே பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக உங்களுக்காக அவங்க அழகாக அந்த பழைய காலத்து செட்டப் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸே பார்க்கக்குள்ளே பங்கமாக இருக்கும். மிரர்ஸ்லாம் வச்சு பாட்ஸ்லாம் வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் வின்டர் டைமில் கிட்ஸ்க்கு அண்ட் பெரியவங்களுக்கு பார்க்குறதுக்குலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு. நாங்களும் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இதோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக போகாதவங்க செக் பண்ணி பாருங்கள். தண்ணிக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அல்சீஃப் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணிக்கு அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ கோல் சூக் போனோம். அந்த வழியாக நீங்கள் பார்த்தாலும் இந்த போட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியும் நீங்கள் போட்டிங் வரலாம். இங்கே அல்சீஃப் வழியாகவும் நீங்கள் போட்டிங் போகலாம். அண்ட் இங்கே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1 dirhamsக்கு 2 dirhamsக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங் போகலாம். 2 dirhamsக்கு போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே நிறைய ஷாப் பண்ணுறதுக்கான பிளேசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஆன்டிக் பீசஸ்லாம் பயங்கரமாக பார்க்கலாம். அதோட இந்த க்யூட்டான பேக்ஸ்லாம் இருந்தது. அதோட உங்களுக்கும் நான் காட்டியிருந்தேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி பேக்லாம் 5 dirhamsக்கு போட்டிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். இந்த பியூட்டிஃபுல் பிளேட் பவுல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுறப்போ அழகாக இருக்கும். பட் என்ன காசு தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அரப்ஸ் வேர் பண்ணுற மாதிரி அழகழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த லேம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஏதோ பழைய காலத்து ஒரு ஊரில் போய் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்படி தான் இங்கே வச்சுருப்பாங்க. நாங்கள் இங்கே வரத்துக்கு தனியாக பிளான் போடல. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்களையும் வந்து வர சொல்லியிருந்தோம். அவங்களும் ஆன் த வேல இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்தாச்சு. இடமே பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நிறைய போட்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஒரு போட் ஒரு ரேட் லைக் 100லேயுமே இருக்குது. அண்ட் க்ரூஸ்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பஃபெட் சிஸ்டமோட 50 dirhams 60 dirhamsன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.
என்னோட ஹஸ்பண்ட் சும்மா ஒரு என்கொயரி போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதோட இந்த போட் பிரம்மாண்டமாக இருந்தது. நிற்கக்குள்ளேயே எவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னரோட ப்ரொவைட் பண்ணுற ஒரு க்ரூஸ் தான். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, பட் வந்து ஓரளவு வந்து 100 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போகிறப்பையும் வரப்பையும் ருசின் ஐஸ்கிரீமை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. துர்க்கிஷ் ஐஸ்கிரீம். அதோட என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அழகாக விளையாட்டு காட்டவும் ருசினுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. தேங்க்யூ சொல்லு. பார்த்து துர்க்கிஷ் ஐஸ்கிரீமுங்கிறதுனால இந்த ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் 15 dirhams. நம்ம ஊரில் 10 ரூபா ஐஸ்கிரீமோ இல்லை 5 ரூபா ஐஸ்கிரீமோ வந்தால் 5 ரூபாய்க்கு 2 ஐஸ்கிரீம் கொடுங்க, அதெல்லாம் கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு பேசிலாம். பார்த்தீங்களா அந்த காலத்தில் உள்ள மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஓடலையாலாம் தெரியாது, பட் வச்சுருந்தாங்க. இந்த டைம்லேயுமே இருக்குது நிறைய பிளேசஸில், பட் ஸ்டில் இங்கே அதை வச்சுருந்தாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து பயங்கர ஆன்டிக் பீசஸாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டோரோட ஹேண்டிலே நீ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில், அந்த பழைய காலத்து வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப் தான். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. சரி உங்களுக்கும் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுவோம் அப்படின்னு தான் போயிருந்தேன். பார்த்தா இங்கே கொஞ்சம் அரைகுறையாக இருந்தது. நம்மளுக்கு இதெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்குள்ளே போனேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே நம்ம ஏதாவது இன்னர்ஸ் மாதிரி போட்டு இதை மேலே போட்டுருந்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 dirhams சொன்னாங்க. சரி ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷன் வரப்போ நம்ம வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. அடுத்தது என்னடா ஒரு வித்தியாசமான பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, சும்மா எடுத்தங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. இதில் நம்ம இன்னர்ஸ் போட்டு வேர் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு தோணுச்சு. சும்மா அதோட எடுத்து பார்த்தேன். அடுத்தது ஷார்ட் குர்த்திஸ் போய் பார்த்தேன். ஓரளவு எனக்கு பிடிச்ச மாதிரி 1-2 இருந்தது. இதெல்லாம் நம்ம ஜீனுக்கு வந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். 10 dirhamsக்கு உங்களுக்கு கஃப்தான் டைப்பில் லாங் அண்ட் ஷார்ட் குர்த்திஸ் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ். எனக்கு அதெல்லாம் போட்டிருந்தா அதை நான் போட்டிருக்கேனா இல்லை அது என்ன போட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதனால தான் நான் வாங்கலை. அதோட இந்த டோட் பேக்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கே பார்த்தோன்னே. அதோட 1-2 நான் உங்களுக்கும் போட்டு காமிச்சேன். சரி நம்ம எங்கேயாவது கம்மியாக இருந்தால் வாங்குவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸே சம்வாட் 30 அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு இந்த ஒரு டோட் பேக்கை 5 dirhamsக்கு அவங்க கொடுத்துருந்தா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்கள் யாராவது பயங்கர சூப்பர் ஷாப்பிங் பர்சனாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து ஆன்டிக் பீசஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கலாம். நல்ல கலெக்ஷன்ஸாக தான் இருந்தது. அப்புறம் இந்த வெல் பார்த்திங்கன்னா அந்த காலத்து வெல் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் உள்ளே தண்ணிலாம் கிடையாதுங்க, சும்மா பார்வைக்காக. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டும் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அடிக்கடி நான் சவுதி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆமாம், நாங்கள் ஒரு 12-13 இயர்ஸாக சவுதியில் இருந்தோம். நான் படித்தேன், வளர்ந்தேன் எல்லாமே. நாங்கள் ரியாத் போகிறப்போ இதுகளோட தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவங்க தமாம் வந்தால் நாங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாரோடையும் நாங்கள் ஒன்றா. எங்கள் வாப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டர் தான். ஸோ எங்கள் வாப்பாவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால பயங்கர க்ளோஸாக நாங்கள் எங்கே போனாலும் சுற்றுவோம். நாங்கள் குழந்தையாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போது எங்களோட குழந்தைங்களை விட்டு சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வித்தியாசமே. அதுதான் ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு. அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ ஸ்பீடாக நாட்கள் ஓடுது பார்த்தீங்களா. நம்ம ஒரு குழந்தையாக இருந்தோம், இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து விளையாட விட்டுட்டு இருக்கோம். அதை நினச்சாலே மனசு ஒரு பக்கம் அப்படியே பாரமாக இருக்கும். எனிவேஸ் குட்டீஸ்க்கான நிறைய திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. என் பிள்ளை போயிட்டு இந்த கேம்பிள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. ஸோ அழகாக இருக்குல்ல, அதனால தான் அவன் நின்றுட்டு இருந்தா. எல்லா ஷாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு பொருள்லையும் வச்சுருக்காங்க. அழகாக லைக் குட்டி குட்டி புர்ஜ் கலீஃபா, புர்ஜ் அல் அரப் அப்படின்னு சொல்லிட்டு துபாயோட ஃபேமஸான எல்லா பில்டிங்ஸ் அண்ட் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி அழகாக வீட்டில் கொண்டு போய் அழகுக்கு வச்சுக்கலாம்.
இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, என்னன்னு தெரியல. பட் எல்லா கடையிலையுமே இந்த ஒரு லைட்ஸ்லாம் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் தள்ளு வண்டியில் பானிபூரி அயன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அந்த தள்ளு வண்டியை ஆன்டிக் பீஸாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்திலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு பொருளோட மதிப்பு நம்மக்கிட்ட இருக்கிற வரையும் தெரியாது, அது நம்ம விட்டு போனால் தான் தெரியும்னா அந்த மாதிரி தான். நம்ம ஊர்லலாம் அதுக்கு பெருசாக மதிப்பு இல்லை, ஆனால் அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதோட மதிப்பு பார்த்தீங்களா, ஒரு ஆன்டிக் பீஸா, அழகு பீஸாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர் இங்கே வந்து சீஃபாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அவங்க எங்களை வந்து மீட் பண்ணி எங்களை வந்து ஃப்ரீயாக இந்த ரைடில் அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த ரைடில் போனதுனால உங்களுக்கு நான் ஃபுல் ஷீஃபையும் வந்து சுற்றி காட்டியிருப்பேன். இது தாங்க ஃபுல் லுக் ஆஃப் ஷீஃப், அல் ஷீஃப். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரூஸ்லாம் நிற்கிதுன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது நேரில் பார்க்குறப்போ. இதையும் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியல, பட் இதுலேயுமே பஃபட் எல்லாமே இருக்குது போல். இதுக்கும் ஒரு சில பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. அதான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், ஒரு நாள் என்னை இந்த பெரிய போட்டில் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. அதனால இப்போதைக்கு பெரிய போட்டில் முடியாது, வா உன்னை 2 ரூபா போட்டில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். $2 போட்டும் மோசம் இல்லைங்க, ஜாலியாக தான் இருந்தது. பட் என்ன, ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டாப்லேருந்து அந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அதுக்கு 2 dirhams. ஆப்போசிட்டில் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே 2 dirhamsக்கு டிக்கெட் எடுக்கணும். திரும்பி அந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ரைடு. என்னப்பா 2 dirhams 4 dirhams சொல்லிட்ட ஒரு ஆளுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கரெக்ட். இந்த ஸ்டாப்லேருந்து அந்த ஸ்டாப் போகிறதுக்கு நீங்கள் 2 dirhams எடுக்கணும், அந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப் வரதுக்கு நீங்கள் 2 dirhams எடுக்கணும். ஸோ மொத்தம் 4 dirhams. பரவாயில்ல, 4 dirhams தானே, எடுத்துகிட்டு ஒரு ரைடு போயிட்டு வர்றதுல தப்பு இல்லை. நான் ட்ரைபாட் அதுக்கு தான் எடுத்துருந்தேன். ஏன் டீன்னா ட்ரைபாட் இருக்குது. பார்த்தீங்களா, ஆப்போசிட் கோல்ட் சூக் கிட்டக்கு இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம 2 dirhamsக்கு டிக்கெட் எடுக்கணும். இங்கேருந்து நம்மளை வந்து அல் சீஃபில் இறக்கி விட்டுருவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் போட்டு வரத்துக்கு. நம்ம வந்து இந்த லைனில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 dirhams போட்லாம் வந்து நின்றுட்டு இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். போட்டி சவுண்டா? ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட சேம் கலரில். இதுதாங்க 1 dirhams போட்டு. உங்களுக்கு சேஃப்டிலாம் எதுவும் கிடையாது, ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதில் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கலாம். நடுவில் வந்து உங்களுக்கு போட் மேன் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆர்டிஏ போட்டுமே இருக்குது. லைக் நம்ம மெட்ரோலாம் போது பார்த்தீங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போய் விட்றதுக்கு, அந்த மாதிரி இங்கே போட் ஃபெசிலிட்டிஸ்லேயும் இருக்குது. நீங்கள் ஜம்முன்னு காலையில் போட்டில் ஏறி உட்காந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக போய் வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டையும் பயன்படுத்தலாம். எல்லா ஸ்டாப்புமே வச்சுருக்காங்க உங்களுக்கு போட்லேயுமே. அங்கே மேப் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் டிக்கெட் வாங்குறப்போ. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. மார்னிங்லாம் வியூ இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் ஈவினிங்குமே. இவ்வளோதாங்க நம்மளோட போட் ரைட், நம்மளோட அல் சீஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இதோட கிளம்புறதுக்கே 11 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 12 ஆகிடுச்சு. போயிட்டு ராயல் ஹப்பில் 2 ஃபேமிலியும் உட்காந்து வயிறு முட்டை கட்டிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதுக்கு என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.